இப்போ ஜனநாயகன் படம் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற கோர்ட் அப்டேட் படி இப்போதைக்கு வர மாதிரி தெரியல. அது எப்போ வரும்னு தெரியல. தேர்தலுக்கு அப்புறம்னு நெறைய பேசுறாங்க. என்ன ஒரு சந்தேகம் அப்டின்னா, என்னதான் நடக்குது பின்னாடி? இந்த படம் வச்சு வேற ஏதாவது அரசியல் பண்றாங்களா? விஜய் ஒரு நடிகரா இருந்து குவிட் பண்ணிட்டு வந்துட்டாரு அரசியலுக்குள்ள. பட் இந்த படம்ன்றது அவருடைய பொலிட்டிக்கல் கெரியர்லயே அவருக்கு ஒரு செக் வைக்கிற மாரியே பின்னாடி வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன கேம் பிளான் இருக்கு? இது ஒரு அனாலிட்டிக்கலா பார்க்கும்போது, இனி வரப்போற நாட்கள் எப்படி இருக்க போகுது டிவிகேக்கு? இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நேயர்கள் முழுமையா பார்த்தாங்க அப்படின்னா, நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்றது புரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விஜய் முழு நேர அரசியல்வாதியாக மாறல அப்படின்றது தான் இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. உடனே திட்ட ஆரம்பிச்சுருவாங்கன்னு நெனைக்கிறேன். பட் ஆக்சுவலா இப்ப ஜனநாயகன் படத்த பொறுத்தவரையில அழுத்தம்னா என்ன அழுத்தம்? விஜய் என்டிஏ அலையன்ஸ்குள்ள கொண்டு வர முடியுமா? அப்படி கொண்டு வந்தா அவருடைய ரசிகர்களோ, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த செகுலர் இமேஜும் பாதிக்கப்படும். நிச்சயமா விஜயே அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு அப்படின்றது தான் இயல்பான உண்மை. ஸோ விஜய் அந்த டீலுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டாரு. அந்த அழுத்தத்துக்கெல்லாம் ஒத்து வர மாட்டாரு அப்படின்றது நம்பர் 1. அப்போ செகண்டாக நம்ம விஜய்க்கு என்ன அழுத்தம் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, அவர் நடிகராகவே வச்சுக்கிறது அப்படின்றது தான். இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய அந்த இமேஜ், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வரவேற்பு எல்லாமே விஜயை ஒரு நடிகராக பார்த்ததுனால தான் இந்த ஆதரவு அப்படின்றது அவருக்கு கிடைக்குது. அப்போ இது அவருடைய கடைசி படம். நிச்சயமாக அவருக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். அந்த சென்டிமெண்ட்டில் அவரை லாக் பண்ணணும் அப்படின்றது கூட ஒரு தாட் ப்ராசஸாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த ஜனநாயகன் படம் வெளிவந்து விஜய்க்கு ஒரு பெரிய மொமெண்டம் கிரியேட் ஆகும் அப்படின்றது தான் விஜயே எதிர்பார்த்துருப்பார். இப்போ இந்த ஜனநாயகன் படம் வெளிவராகவே ஒரு பெரிய பப்ளிசிட்டி கொடுத்துருச்சு. ஒரு அனுதாபத்தை விஜய் மேலே ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ விஜய் ஒரு நடிகராகவே வச்சுருக்கணும். விஜயினுடைய ரசிகர்கள் இந்த ஜனநாயகன் படத்தை பற்றி மட்டுமே பேசணும். அவங்க அரசியல் மயப்பற்றக்கூடாது, அரசியலுக்குள்ளே அவங்க ஏதாவது கேள்விகள் கேட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் கூட இருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுமான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இது மாறிடாதா? இப்போ விசில் சின்னம்ன்றது அவருக்கு கிடைச்சப்ப எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம். இந்த சின்னம் எப்படி கிடைச்சது அப்படின்னு. என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியாக இருந்தாலும் அது நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். அதுக்கு பின்னாடி என்னன்னு நிறைய கேள்விகள் கடந்த காலங்களில் எழுப்பப்பட்டிருக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மை மேல். அப்படி இருக்கும்போது விசில் சின்னம் விஜய்க்கு கிடைச்சதுலேயே அதில் விஜய் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மராக இருக்கணும், விஜய்க்கு ஈஸியாக இந்த எலெக்ஷன் இருக்கணுன்ற ஒரு எண்ணம் அதுக்கு பின்னாடி இருந்திருக்குமோன்ற கேள்வி வருது. அப்போது சின்னம் கொடுக்கறதுல அப்படி ஒரு டெசிஷன், இந்த படம்னு வரும்போது அதில் வேற ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாங்களா? இதுக்கு பின்னாடி அப்படி ஒரு அரசியல் இருக்குமான்ற ஒரு கேள்வியும் வருது. இப்போ நீங்கள் அதை கனெக்ட் பண்ணியும் பாருங்களேன். இப்போ விசில் சின்னம்ன்றது விஜய்க்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் அப்படின்னு பொதுவாக சொன்னாலும் கூட பார்த்தீங்கன்னா, விசில் இல்லாமல் எந்த சின்னம் கொடுத்தாலும் விஜயால் கொண்டு போய் சேர்த்துருக்க முடியும், அவருடைய ரசிகர்கள் கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க. அதுலேயுமே ஒரு சினிமாத்தனத்தோட இந்த சின்னத்தை கொடுக்கும்போது அவங்க ஒரு பக்கம் அதுலேயே இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுதுல காலதாமதம் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அதை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்றது ஒரு விஷயமா இருக்கலாம். இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன் அப்படின்றது, ஒன்று சிபிஎஃப்சியோட சமரசமாக போகிறது. சமரசமாக போனாலும் கூட உங்களுக்கு 2-3 வீக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த கேமுக்கு ஒரு எண்டு போட்டுடலாம், ஒரு எண்ட் கார்டு போட்டுடலாம் அப்படின்னு நினச்சி சிபிஎஃப்சி இமீடியட்டாக ஒரு 2-3 வீக்ஸ்லேயே கொடுக்குறாங்க அப்படின்னா படம் ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. எது எப்படியா இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் உங்களுக்கு மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எலெக்ஷன் டேட் 4th வீக் ஆஃப் பிப்ரவரி இல்லை மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வந்துடும்ன்றாங்க. ஸோ அதற்கு பிறகு இந்த படம் ரிலீஸ் ஆவதில் பெரிய சிக்கல்கள் அப்படின்றது இருக்கும். 2வது ஆப்ஷன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகிறது. அப்படி அப்பீல் போனாலும் கூட பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா 2-3 வீக்ஸ் டைம் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகுதுல பிரச்சனை தான். இப்போது இந்த இடத்துல இப்போ விஜய் நேரடியாக ஜனநாயகன் படத்தை பற்றி பேசவே இல்லை. ஒரு வார்த்தை, ஒரு லெட்டர் கூட அதை பற்றி அவர் எங்கேயுமே பேசவே இல்லைன்னு சொல்லும்போது, இப்போ லாஸ்ட் பொலிட்டிக்கல் மீட்டிங்கில் கூட அவர் எலெக்ஷனுக்கு என்ன வேலை செய்யணும், நம்ம கூட்டணி இதை பற்றியெல்லாம் தான் பேசுகிறாரே தவிர ஜனநாயகனுக்குள்ளே அவர் வரவே இல்லை. அப்போது கிட்டத்தட்ட அவர் இதை ஒருவேளை யாராவது அப்படி நினச்சி விஜயை ஒரு நடிகராகவே வச்சுக்கணும்னு நினச்சி பண்ணால் கூட விஜய் அதுக்கு ஈல்டு ஆகலை. அவர் அவருடைய விஷன் கிளியராக இருக்குது அப்படின்னு அந்த ஸ்பீச்சில் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அப்படி இருக்கும்போது இதை இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு ஜனநாயகனை இழுத்தா கூட விஜய் அதை பற்றி பேசாமல் அவருடைய வேலைகளை பார்த்துட்டே இருந்தார் அப்படின்னா அவர் சரியான ரூட்டில் போகிறாரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். விஜய் ஜனநாயகன் படத்தை பேசாமல் இருக்கிறதே விஜய்க்கு வச்ச செக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரால் தைரியமாக இந்த மாதிரி பாஜக இந்த மாதிரி செய்கிறாங்க, இந்த மாதிரியான அழுத்தத்தை கொடுக்குறாங்க. சினிமான்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்ம், அதை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துட்டு கடந்து போயிடணும். அதுக்கும் அரசியலுக்கு என்ன முடிச்சு போட வேண்டியது இருக்குது? ஏன் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க? சினிமான்றது ஒரு நடிகர்
ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளர் வாழ்றது மட்டும் கிடையாது, அதில் வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவர்களுடைய வாழ்வாதாரம் இதில் இருக்குது அப்படின்னு பேசுறதுக்கு கூட அவருக்கு தைரியம் இல்லை. ஸோ அதுவே வந்து பாஜக வச்ச செக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிபிஎஃப்சியை பொறுத்தவரையில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ப்ராசஸை ஃபாலோ பண்ணதில்லை. அவங்க வந்து ரொம்ப ஒரு ஃப்ரீனஸோடு தான் வந்து எல்லா படங்களையும் அணுகுவாங்க, இவ்வளோ வந்து கெடுபிடிகள் பண்ணதில்லை அப்படின்றது தான் பல இயக்குநர்கள்ட்ட நம்ம பேசும்போது சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி ஓப்பனாக வந்து எல்லாரும் விஜய்க்கு ஆதரவு அளிக்க முடியாத நிலையிலையும் இருக்காங்கன்றதும் ஒரு கலை யதார்த்தம். ஏன்னா இப்போ திமுக ஆதரவு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வந்து இங்கே ஒரு மோனோபோலியாக இருக்காங்க. ஸோ இப்போ அவங்கள மீறி ஒரு திரைப்படம் அப்படின்றது வெளியாவதில் சிக்கல் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியில் வந்து யாருமே விஜய்க்கு ஆதரவாக கருத்து சொல்லாமல் இருக்காங்க. இண்டீட் வந்து விஜயே அவருக்கு ஆதரவாக பேசுவதே அவர் இல்லையே. இப்போ அவருக்கு ஆதரவாக ஒரு சில பேர் பேசினாங்க, எதிர்க்கட்சி தலைவர் பேசினாங்க, ஈவன் முதலமைச்சர் கூட வந்து அவருடைய கருத்தை ரெண்டுக்கும், பராசக்திக்கும் ஜனநாயகத்துக்கும் சேர்த்தே சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போ கூட வந்து விஜய் வந்து ஒரு கருத்தை சொல்ல முடியலை அப்படின்னா விஜய் எப்போ தான் பேசுவார் அப்படின்ற கேள்வியும் வருது. அந்த கேள்வியும் கூட நியாயமான ஒரு கேள்வி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன தான் விஜயை சுற்றி சூழ்ச்சிகள் இருந்தாலும் விஜய் தனக்கான பிரச்சனை என்ன அப்படின்றத மக்கள் மத்தியில் பேசணும்ல. இப்போ மக்களுக்காக சேவையாற்ற வந்துட்டீங்க, உங்கள் பிரச்சனையே நீங்கள் பேச மாட்டீங்க அப்படின்னா மற்றவர்களுடைய பிரச்சனையை நீங்கள் எப்படி பேசுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதுவும் நியாயமான கேள்வி அப்படின்றது தான் எனக்கு தோணுது. இப்போ என்டிஏவோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து நான் ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்குறேன். இப்போது தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வரணும், அதுக்கு யாரெல்லாம் தடை கற்களாக இருப்பாங்களோ அவங்களுக்கு செக் வைக்கணும், இல்லை அவங்கள வந்து நம்மளுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அப்படி பார்த்தா என்டிஏக்கு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச் அப்படின்னா டிஎம்கே தான், ஆளுங்கட்சியாக இருக்காங்க. அவங்கள வந்து அப்படி தடுத்து நிறுத்துகிற மாதிரியோ இல்லை அவங்களுக்கு செக் வைக்கிற மாதிரியோ எதுவுமே இதுவரையும் பிஜேபி பண்ண மாதிரி தெரியல, இல்லை மத்திய அரசு பண்ண மாதிரி தெரியல. அரசியல் ரீதியாக அப்படி ஒரு குற்றச்சாட்டு வரும் இல்லையா? அப்படி இருக்கும்போது திமுகவே அவங்க கண்டுக்காமல் விடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது டிவிக்கே வந்து நேரடியாக பிஜேபிக்கோ இல்லை என்டிஏக்கோ அப்படி என்ன பெரிய சவாலாக இருந்துற போகுது? ஒருவேளை அவங்களுக்கு விஜய் சவாலாக தெரிகிறாருன்னா விஜயை விட திமுக பெரிய சவாலாக தெரியணும். ரெண்டு பேரையுமே ஒரே நேரத்தில் அவங்க ஏதோ ஒரு வகையில் செக் வச்சு அரசியல் ரீதியாக முடக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலேயே அப்படி ஒரு இன்டென்ஷன் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜக வளரணும் அப்படின்னா திமுக பாஜகவை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் பாஜக வளர முடியும். அதுதான் இந்த கடந்த 5-6 ஆண்டு காலத்தில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஒரு 7-8 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி பாஜகவுடைய வளர்ச்சி இவ்வளவு தூரம் இருந்ததா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இன்றைக்கி பாஜகவுக்கு ஒரு சே இருக்குது. அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து எதிர் ரியாக்ஷன் வருது. இன்றைக்கி முதலமைச்சர்லேருந்து துணை முதலமைச்சர்லேருந்து எல்லா அமைச்சர்களும் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக பாஜக தான் இருக்கே தவிர அதிமுக கூட இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான என்டிஏ அலைன்ஸ் தான். அந்த என்டிஏ அலைன்ஸை பொறுத்தவரையில் அவங்க விமர்சனம் பண்ணுவது எடப்பாடி பழனிசாமி அல்ல, பாஜகவை தான் விமர்சனம் பண்ணுறாங்க, பிரதமர் மோடியை தான் விமர்சனம் பண்ணுறாங்க. அதனால் பாஜகவை பொறுத்தவரையில் திமுகவை முடக்கி இல்லை வந்து திமுகவுக்கு அழுத்தம் கொடுத்து அவங்க வந்து ஒரு வேலையை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி அந்த மாதிரியான சூழலில் அவங்க இல்லை. அவங்கள பொறுத்தவரையில் திமுக எவ்வளோ திட்டினாலும் அது நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வளர்ச்சி அப்படின்றது தான் அவங்களுடைய ஸ்டாண்டாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், திமுக எதிர்க்கக்கூடிய அளவுக்கு பாஜகவை விஜயால் எதிர்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக எதிர்க்கவே முடியாது. ஏன்னா திமுக பயப்படுறாங்க. திமுகவுடைய கைவசம் பார்த்தீங்கன்னா 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. விஜய்க்கு என்ன சப்போர்ட் இருக்குது? விஜய்ன்ற முகத்தை தாண்டி, விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த அபிமானத்தை தாண்டி ஒன்றுமே கிடையாது. அப்போ விஜய்க்கு நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா அவங்களால ஹேண்டிலே பண்ண முடியாது. இதுதான் கலை யதார்த்தம். அப்படின்றப்ப விஜய் வந்து கேர்ஃபுல்லாக தான் அதை ஹேண்டில் பண்ணுறாருன்னு எனக்கு தோணுது. இப்போ ரொம்ப தீவிரமாக பாஜகவை அட்டாக் பண்ணாததுக்கு முக்கியமான காரணம் அவர்கிட்ட வந்து பேக்கப் இல்லை. இப்போ விஜயே அரெஸ்ட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட்சி அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கே அவங்களால எடுத்து வைக்க முடியாது. அதற்கான ஆளுமைகளும் அங்கே இல்லை. அப்படின்றப்ப விஜயுடைய கட்சி அப்படின்றது ஒரு தவழும் குழந்தையை தவிர அது ஒரு வளர்ந்த குழந்தை இல்லை. அது எழுந்து நடக்கணும் அப்படின்னா இன்னும் 5 ஆண்டு காலம் ஆகும் அப்படின்றது தான் கலை யதார்த்தம். எனக்கு அங்கேருந்து யதார்த்தமாக சில கேள்விகள் வருது. இப்போ விஜய் வந்து அவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் கிடையாது, அவரால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அவருக்கு ஒரு நெருக்கடி உருவாக்குறாங்க. திமுக நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸு, அவங்கள அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் பண்ணிட முடியாது. ஆனால் அவங்கள டச்சே பண்ணலன்னும் போது ஒரு கேள்வி வருது. அப்போ எனக்கு என்ன கேள்வி இயல்பாக வருது அப்படின்னா, என்டிஏவை பொறுத்த வரைக்கும் இந்த பொலிட்டிக்கல் நரேட்டிவ் 2026 அப்படின்றது திமுக வெர்சஸ் என்டிஏ தான் இருக்கணும். இது ஒரு 3 முனை போட்டியாக மாறுவதை பிஜேபி விரும்பலை. அதுக்கு என்ன பண்ணலான்னா, விஜய்க்கு பெரிய அழுத்தம் கொடுத்து விஜயை பெரிய ஃபோர்ஸாக வளர்த்து விடுறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு பக்கம் விஜயை திருப்பி விடுற வேலையை மட்டும் பார்ப்போம். நம்ம களத்தில் திமுகவா இல்லை என்டிஏவான்னு பார்த்துருவோம். அப்படி இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படிங்கிறதுனால விஜயை வந்து டைவெர்ட் பண்ணி விடுறாங்களா? 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் தாவேக்கான்றது ஸ்பிளிட்டராக தான் இருக்க போகுது, ஓட் ஸ்பிளிட்டராக தான் இருக்க போகுது.
அவங்களால வந்து ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணி அந்த நரேட்டிவை டிஎம்கே வர்சஸ் டிவிகேயாக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் இனி வரக்கூடிய நாட்களில் முடியாது அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்டிஏ அலையன்ஸு ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இனி வரக்கூடிய நாட்களில் ஓபிஎஸ்ஸையும் உள்ளே கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே அப்படின்ற நரேட்டிவை வந்து நிச்சயமாக பாஜக முன்னிறுத்தும். அதை வந்து அவங்க அதில் வெற்றியும் பெறுவார்கள் அப்படின்னு தான் நினைக்கிறேன். தாவேக்காவை பொறுத்தவரையில் ஒரு அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் அவங்க ப்ளே பண்ணலை அப்படின்னா நிச்சயமாக இந்த எலெக்ஷனில் அவங்களால ஒரு மொமெண்டத்தை கிரியேட் பண்ண முடியாது. ஒருவேளை இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் மேபி டிஎம்கே எப்படி எதிர்க்கிறாரோ, எப்படி ஒரு தீய சக்தின்றாரோ, அதிமுக எப்படி ஊழல் சக்தின்றாரோ, அதே மாதிரி பாஜகவையும் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நெருக்கடிகள் வராமல் இருப்பதற்கு கூட பாஜக விஜயை இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஜனநாயகன் படத்தை வச்சு ஒரு அரசியல் நடக்குது அப்படின்ற ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. அதுக்கு பின்னாடி என்ன காரணம்லாம் இருக்கலாம்னு அனாலிட்டிக்கலாக நாங்கள் பேசியிருக்கோம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.